وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்துகின்ற இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் காத்தமுன் நபியின் இரு தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் தக்வாவோடும் வாழ வைப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகள், குழப்பங்கள், கொடிய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது அழைப்பை ஏற்று இந்த பரக்கத்தான நாளில் இந்த பரக்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்திலே நமக்கு ஏராளமான நன்மையான காரியங்களை செய்வதற்கான சாலிஹான அமல்களை செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். இந்த அமல்கள் இதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். குர்ஆனில் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு சாலிஹான அமல்களை சேர்த்து இணைத்து பேசுகின்றான். வெறும் ஈமான் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, மாறாக அத்துடன் சாலிஹான அமல்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாலிஹான அமல்கள் இல்லாமல் ஈமான் என்பது அது முழுமையற்றது. அதே போல ஒருவரிடத்தில் ஈமான் இல்லை ஆனால் சாலிஹான அமல்கள் மட்டுமே இருக்கின்றன, அதுவும் அவனுக்கு பிரயோஜனமற்றது. ஈமானும் சாலிஹான அமல்கள் இந்த இரண்டுமே தான் ஒரு மனிதருக்கு மறுமை வாழ்க்கையில் ஈடேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சாலிஹான அமல்களை நாம் செய்திருக்கிறோம் என்றால் அந்த அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல, அந்த அமல்களை பாதுகாக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நாம் எப்படி வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதித்து
ஒரு வருமானத்தை ஈட்டி அந்த பணத்தை பத்திரமாக நாம் வைத்துக் கொள்கின்றோமோ, அது யாரும் திருடாமல் நாம் பார்த்து கொள்கின்றோமோ, அது வீணான விஷயங்களில் நாம் செலவழிக்காமல் பார்த்து கொள்கின்றோமோ, பணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடிய நாம் நம்முடைய அமல்களுக்கு அதைவிட அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் எந்த தீனாரும் எந்த திர்ஹமும் நமக்கு பயன் தரப்போவது கிடையாது. அமல்கள் வைத்துத்தான், அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றான். நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது அது மீசானில், தராசில் வைத்து அது எடை போடப்படும். நம்முடைய அமல்கள் அது கணக்கிடப்படாது, அது எடை போடப்படும். யாருடைய அந்த அமல்களுடைய தராசு கனத்து விடுமோ, நன்மையுடைய தராசு கனத்து விடுமோ, அவர் திருப்தி அடைந்த வாழ்க்கையில மறுமையில் இருப்பார். ஆனால் யாருடைய நன்மைகள் குறைந்து விடுமோ, யாருடைய நன்மைகளுடைய தராசு அது லேசாகி விடுமோ, அவருடைய இருப்பிடம் ஹாவியா என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஹாவியா என்றால் என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, அது எரிந்து கொண்டிருக்கும் அந்த நரகம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு அக்பர். ஆகையால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அந்த அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இந்த அமல்கள், அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் அது ரொம்ப முக்கியமான அமல்களாக இருக்கின்றன. அது நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது அந்த அமல்களுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து முஹம்மது என்கின்ற அத்தியாயத்தில் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அஅமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி என்றால் அமல்கள் நாசமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது. உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அந்த அமல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுவதன் மூலமாக, கீழ்ப்படிவதன் மூலமாக, அவர்கள் சொல்லித்தந்த அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்வதன் மூலமாக உங்களுடைய அமல்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய அமல்கள் அழிந்து போவதற்கான, நாசமாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் மூமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்தில் 57வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுடைய சில பண்புகளை சொல்கின்றான். இன்னல்லதீனஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டே வருகிறார். அதில் வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டே இருக்கும். இந்த வசனத்தை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள், அத்துடன் அவர்கள் பயப்படவும் செய்கிறார்கள். அவர்கள் யார்? இவர்கள் திருடக்கூடியவர்கள் அல்லது விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மோசடி செய்யக்கூடியவர்களா என்று கேட்கிறார்கள். லா யா பின்த சித்தீக், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்ல. சித்தீக் அவர்களுடைய மகள் ஆயிஷா சித்திகா அவர்களே, அவர்கள் கிடையாது. நன்மைகளும் பாவங்களும் செய்து கொண்டிருப்பவர்கள் கிடையாது. மாறாக வலாக்கின் ஹுமுல்லதீன யுஸல்லூன் வயஸூமூன் வயதஸத்தகூன் வஹும் யகாஃபூன அல்லா யதகப்பல மின்ஹும். அல்லாஹு அக்பர். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் தெரியுமா? இவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், தர்மம் செய்வார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம். எங்கே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயமுடையவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது அத்தியாயத்துடைய 57 முதல் 61 வரை உள்ள வசனங்களை சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வசனங்களை படித்து பாருங்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அமல்கள் செய்வதோடு ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல இப்னு அபி முலைகா என்ற தாபிஇ அவர்கள் கூறுகின்றார்கள், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக அலா நஃப்ஸி. அல்லாஹு அக்பர். நான் 30க்கு மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் அனைவரும் தங்களுடைய விஷயத்தில் நயவஞ்சகத்தை அவர்கள் அஞ்சி கொண்டிருந்தார்கள். எங்கே நமக்கு நயவஞ்சகத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதோ, நாங்கள் நயவஞ்சகர்களாக ஆகிவிட்டோமோ, எப்படி ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபக ஹன்சலா என்று சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். அப்படி ஒரு பயம், அமல்கள் செய்து கொண்டு சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்கள், அவர்கள் எங்கே அவர்களுக்கு நிஃபாக்ல ஒரு பங்கு இருக்குமோ என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று இப்னு அபி முலைகா தாபிஇ அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற பட்டத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்ற, இன்னும் சொல்ல போனால் இனிமேல் நீங்கள் அமலே செய்ய வேண்டாம், பரவாயில்லை என்று பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு ஒரு விதமான கவலை, எங்கே நம்மிடத்தில் நிஃபாக் வந்து விட்டதோ என்று. அல்லாஹு அக்பர். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் பிற்காலத்தில் ஒரு சுவையான உணவு, நல்ல ஒரு உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அப்படியே அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். நான் இந்த நேரத்தில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பார்க்கின்றேன். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு சஹாபி. மதீனா ஈமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் சொல்லா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பிறகு மதீனாவுக்கு அவர்கள் முதல் தாயாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பிறகு பத்ர் உஹது போரில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆடை எந்த அளவுக்கு குறைவாக இருந்தது சொன்னால், தலையை மூடினால் கால்கள் தெரியும், கால்களை மூடினால் தலைகள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வஃபாத் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு தியாகங்களை செய்து ஷஹீதான ஒரு அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் நாம் செய்த தியாகங்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு கொடுத்து விடுகின்றானோ என்ற ஒரு கவலை இருக்கிறது என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். எனக்கு அந்த உணவே வேண்டாம் என்று தள்ளி விட்டு விட்டார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளோ ஒரு பயம், என்ன ஒரு கவலை. நம்முடைய உணவு வகைகளை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியாக இந்த உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றானோ என்ற ஒரு கவலை நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் வந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹு அக்பர். எனவே அமல்களை குறித்து ஒரு விதமான கவலை சஹாபாக்களிடத்தில் எப்பவுமே இருந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய, எல்லோருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 49 அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தை சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குரல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட உயர்த்தாதீர்கள். என்ன ஆகும்? அப்படி உயர்த்தினீர்கள் என்ன ஆகும்? அன் தஹ்பத அஅமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். நீங்கள் உணராமல் இருக்கும் பொழுது உங்களுடைய அமல்கள் அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய குரலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குரலை விட நீங்கள் உயர்த்தினீர்கள், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அமல்களை அழித்து விட வாய்ப்பு இருக்கின்றது சொல்லும் பொழுது, சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபி பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே இருந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், சாபித் இப்னு கைஸ் எங்கே? சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்றார்கள், போய் அழைத்து வாருங்கள். அப்படியே தன்னுடைய தலையை தன்னுடைய 2 கால்களுக்கு நடுவில் போட்டுக்கொண்டு அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். 2 கால்களையும் பிடித்துக் கொண்டு தலையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஏன்? என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகி விட்டது, நான் அழிந்து போய்விட்டேன், நான் அல்லாஹ்வுடைய தூதனுடைய குரலை விட உயர்த்தி நான் பேசியிருக்கின்றேன், என்னுடைய குரலை உயர்த்தி பேசியிருக்கின்றேன் என்று. அவருடைய குரல் இயற்கையாகவே சற்று கனமானது. அவருடைய குரல், அவர் பேசும்போது சிலருக்கு கம்பீர குரலை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரராக இருந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்கே என்னுடைய குரலின் காரணமாக என்னுடைய அமல்கள் நாசமாகி விட்டதோ என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அவருக்கு நற்செய்தி கூறுகின்றார்கள். பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah
ஹுவ லைஸ மின் அஹ்லின் நார். அவர் நரகவாதிகள் ஒருவராக கிடையாது, அவர் சொர்க்கவாதிகள் ஒருவராக இருக்கிறார். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய கவலையை பாருங்கள், அமல்களை குறித்து அவர்களுடைய கவலையை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சிறப்பு என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய ஃபதீலத் என்ன எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனாலும் ஒரு நாள் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று அந்த முனாஃபிகீன்களுடைய பட்டியல் எனக்கு கொஞ்சம் சாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முனாஃபிகீன்களுடைய பட்டியல் உங்களுக்கு கொடுத்தார்களே, அந்த பட்டியலை எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள் என்று கேட்டார்கள். இல்லை, அது ரகசியம், அது யாருக்கும் நான் காட்ட மாட்டேன் என்று ஹலீஃபாவிற்கே ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்ட போது கடைசி சொன்னார்கள், குறைந்தபட்சம் என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதா என்று சொல்லுங்கள் சொன்னார். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ ஒரு பயம் பாருங்க. எங்கே நம்முடைய பெயரையும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருப்பார்களோ அந்த அளவுக்கு என்னுடைய ஈமான் பலகீனமாக இருக்குமோ என்ற கவலையில், அந்த ஒரு பயத்திலே தான். இன்னும் சொல்ல போனால், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நரகத்திற்கு என்னை அனுப்பாமல் இருந்தால் போதும் என்று கடைசி நேரத்தில் பயத்தோடு சொன்ன வார்த்தைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைகள். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் நம்மிடத்தில் ஏதோ ஒரு மமதை இருக்கின்றது, நம்மிடத்தில் ஏதோ ஒரு அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போல நமக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சரியாகத்தான் நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோமா, நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. காரணம், நம்மிடத்தில் பலவிதமான பாவங்கள் நம்மை அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உதாரணமாக, அமல்களையே நாசமாக்கக்கூடிய சில காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், நபிகள் நாயகம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் குஃப்ரு ஷிர்க் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஒமை யக்ஃபுர் பில் ஈமான் ஃபகத் ஹபித அமலு. எவர் ஒருவர் காஃபிர் ஆகி விடுகிறாரோ, எவர் ஒருவர் இஸ்லாத்தை ஈமானை மறுத்து விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது. ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் அவருடைய அமல்கள் அனைத்துமே நாசமாகிவிடும். எப்படி ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுமோ, அதே போல ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றால் அவருடைய அமல்கள் அனைத்துமே அழிந்து போய்விடும். அதே போல ஷிர்க்கை பற்றி என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்ன சொன்னான்? لئن أشركت ليحبطن عملك لئن أشركت ليحبطن عملك. நீங்கள் ஷிர்க் செய்தால், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஷிர்க் செய்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அநியாயம் என்றால் என்ன? நம்மில் எத்தனையோ பேர் நம்முடைய சொந்த உடன்பிறப்புகளுடைய சொத்துக்களை சரியாக பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறோமா? அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையை சரியாக கொடுத்திருக்கின்றோமா? அது பரம்பரை சொத்து, அது நான் விற்க விட மாட்டேன், அது தாத்தாவுடைய சொத்து, அது அப்பாவுடைய நினைவு, அதை நான் விற்க விட மாட்டேன் என்று உடன்பிறப்புகளுடைய பங்குகளை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தால் அது அநியாயம் இல்லையா? அது பாதிப்பு இல்லையா? அது அல்லாஹ் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இதனால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதத்ரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? திவாலானவன் யார் தெரியுமா? யார் நாளை மறுமை நாளில் நிறைய நன்மைகளை கொண்டு வருவான். ஒரு ரிவாயத்தில் மலையை போன்ற நன்மைகளை கொண்டு வருவான் என்று வருகின்றது. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் அந்த வார்த்தை கிடையாது, ஆனால் வேறு ரிவாயத்துகளில் வருகின்றது மலையை போன்ற நன்மைகளை கொண்டு வருவான். ஆனால் இவரை அடித்திருப்பார், இவரை திட்டிருப்பார், இவர் மீது பழி சுமத்திருப்பார், இவருடைய பொருளை அபகரித்திருப்பார். இப்படி இவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ஏராளம். அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், யா அல்லாஹ், இவர் என்னை அடித்தார், இவர் என்னை துன்புறுத்தினார், என்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டார், என்னை திட்டினார், என்னை ஏசினார், என் மீது அவதூறு கூறினார் என்று அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நன்மைகள்லாம் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அங்கே காசு கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் ஏதாவது பாதிப்பு நடந்திருந்தா காசு கொடுத்து நீங்க சரி பண்ணிக்கலாம். ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. அமல்களை வைத்து தான் அங்கே
நீதி செலுத்தப்படும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நன்மைகள்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். மீதமானவர்கள் இன்னும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், இவர்களுடைய பாவங்களை எடுத்து அவருடைய தலையில எழுதி அவருடைய கணக்கில் எழுதி கடைசியில் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய இருந்தவர் நரகத்திற்குரியவராக மாற்றப்படுகிறார். இவரை விட இவர் ஒரே நாளில் எல்லாமே போச்சா? திவாலானவன் அவர் தானே. நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல வசதியோடு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பூகம்பம் வரும், திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு வரும், நடுத்தெருக்கு வந்துடுவாங்க, எல்லாமே போயிடும். பெரிய பிஸ்னஸ் அப்படியே லாஸ் ஆயிரும், எல்லாமே போயிடும். அவங்கள தானே முஃப்லிஸ் சொல்லுவாங்க அரபியில். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ், இவர் தான் உண்மையான திவாலானவன். இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகள் சேகரித்து என்ன பிரயோஜனம்? அதோடு பாவ கணக்கையும் சேர்த்து கொண்டே சென்றார். அதை பற்றி கவலைப்படவில்லை, நன்மையை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார். அவரால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இவரை விட நஷ்டவாளி வேறு யாராக இருக்க முடியும்? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மால் யாருக்கும் எந்த பாதிப்பும் நடந்துவிடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய உடன்பிறப்புகள், அவர்களுக்கு, நம்முடைய இரத்த பந்தங்களுக்கு நாம் எந்த வகையிலும் எந்த பாதிப்பையும் நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த மார்க்கத்துடைய எந்த சட்டத்தையும் கடுகளவையும் நாம் அதை வெறுத்து விடக்கூடாது, அதில் சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், ذلك بأنهم كرهوا ما أنزل الله فأحبط أعمالهم. அல்லாஹ் இறக்கிய வேத வசனங்களை, அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை அவர்கள் வெறுத்தார்கள், எனவே அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை அழித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி அன் யகூலு சமிஅனா வ அதானா. ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்போதுமே என்ன இருக்கும்? சமிஅனா வ அதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் எந்த சட்டத்தையும் இறக்கி இருந்தால் அது மனித சமூகத்தினுடைய நலனுக்காகத்தான், அது முஸ்லிம்களுடைய நலனுக்காகத்தான். அதனுடைய ஹிக்மத் நமக்கு தெரியாது, அதனுடைய ஹிக்மத் நமக்கு தெரியவே தெரியாது. எனவே தான் நாம் அல்லாஹுடைய எந்த சட்டத்தையும் நாம் வெறுக்கக்கூடாது, அதில் சந்தேகப்படக்கூடாது. அதே போல நம்மிடத்தில் எந்த விதமான நிஃபாக்கும் வந்துவிடக்கூடாது. நிஃபாக், நைவஞ்சகத்தன்மை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அதே போல கணித்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்களில் ரியா வந்துவிடக்கூடாது, முகஸ்தூதி வந்துவிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜாவே இருந்தாலும் சரி, அது எல்லாமே நாசமாயிரும். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு சென்றாலும் யாருக்கும் தெரியாமல் செல்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு செல்வது, ஊர் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி, அது எல்லோருக்கும் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அதை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வலைத்தளங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை ஏற்றுமதி செய்து கொண்டே இருப்பார்கள், அதை அப்லோட் செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன பிரயோஜனம்? யாருடைய திருப்திக்காக நாம் செய்கின்றோம்? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலம் மிக குழப்பமான ஒரு காலகட்டம். எப்படியெல்லாம் ஷைத்தான் நம்முடைய அமல்களை நாசமாக்குவது என்று அவன் முழு முயற்சியோடு இருக்கிறான். அவனுக்கு எந்த வகையிலும் நாம் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய உஸ்தாத் ஷேக் அப்துல் அதீம் உமரி மதனி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் நடுவில் சில அமல்களை வைத்து கொள்ளுங்கள், அது யாருக்கும் தெரிய வேண்டாம். சில அமல்களை உங்களுக்கும் அல்லாஹுக்கும் நடுவில் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுடைய மனைவி மக்களுக்கும் தெரியக்கூடாது, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் தெரியக்கூடாது. பொதுவாக சொல்வார்கள், ஒரு நன்மையை செய்து அது கடல்ல போட்டு விடுங்கள் என்று. கடல்ல போட்ட பொருள் திருப்பி கிடைக்காது. அதே போல செய்த நன்மையை நீங்கள் மறந்துருங்க, செய்த நன்மைகளை மறந்துருங்க. ஆனால் உங்களுக்கு செய்யப்பட்ட உபகாரங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
உங்களுக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி கடனோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் எப்படி இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தனக்கு செய்யப்படக்கூடிய உபகாரங்களை மறந்து வாழ்கிறார்கள். என்ன செஞ்சிட்டாங்க பெருசா, என்ன பண்ணிட்டாங்க பெருசா என்று எப்போதுமே குறை சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் மனித சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கணித்திற்குரியவர்கள், அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தனிமையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அது நம்முடைய அமல்களை பாதிக்கும், மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சால ஜிபாலி திஹாமா பைதன் ஃபயஜஅலுஹா அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹபஅம் மன்சூரா. நான் சிலரை அறிவேன், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நான் சிலரை அறிவேன், அவர்கள் நாளை மறுமை நாளில் திஹாமா மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை காய்ந்த பதறுகளாக அதை அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மதிப்பும் இல்லாத மாதிரி ஆக்கி விடுவான். மதிப்பே கொடுக்க மாட்டான் அல்லாஹ், அதை அப்படியே தூக்கி முகத்தில் அடித்து விடுவான். எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லாஹ் இடத்துல அதுக்கு கடுகளவும் மதிப்பு அல்லாஹ் அதை தரமாட்டான். ஏன் தெரியுமா? நபி சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்படின்னா சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், அது யார் அவர்கள் யார் தெரியுமா? சபையில் இருக்கும்போது நல்லவர்கள் போல இருப்பார்கள், தனிமையில் சென்று விட்டால் பாவங்கள் ஈடுபடுவார்கள், யாரும் பார்க்காத போது பாவங்களை செய்வார்கள், சபையில் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஹல்வத், நம்முடைய ஜல்வத், நம்முடைய வெளிப்புறம், நம்முடைய உள்புறம், நம்முடைய அந்தரங்கமும் சரி, நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே ஒரே போன்றதாக இருக்கணும். காரணம், வெளிப்படையாக சபையில் எந்த ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானோ அதே ரப்பு தான் நம்மை தனிமையிலும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். எனவே நம்முடைய அமல்கள் நாசம் ஆகாமல் இருக்க நாம் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய தொழுகைகளை, குறிப்பாக அசர் தொழுகையை ஒருவர் விட்டுவிடுகிறாரோ அவருடைய அமல்கள் நாசமாகி விடுகின்றன. மன் தரக ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவர் வேண்டுமென்று அசர் தொழுகையை விட்டுவிட்டாரோ அவருடைய அமல்கள் நாசமாகிவிட்டன. கடைசியாக அகீதாவை சரியில்லாமல், அகீதாவுடைய பாடத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல், எந்தெந்த விஷயங்களை நாம் நம்ப வேண்டும், எந்தெந்த விஷயங்களை நம்பக்கூடாது என்று தெரியாமல் ஒரு மனிதர் வெறும் பெயர் தாங்கிய முஸ்லிமாக வாழ்ந்தால் அவரால் நிறைய அகீதா ரீதியான தவறுகள் நிகழ வாய்ப்பிருக்கின்றது. அதனால் அவருடைய அமல்களும் பாதிக்கப்படும். எனவே சரியான அகீதா உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் எத்தனையோ குறிப்பாக பெண்கள் ஜோசியம் பார்ப்பது, தன்னுடைய வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவது சர்வசாதாரணமாக நடக்கின்றது. ஃபால் கிதாப் போன்ற புத்தகங்களை அவர்கள் படிப்பது, அல்லது ஜோசியக்காரிடம் சென்று தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வது, அல்லது ஏதேனும் ஒரு பொருள் தொலைந்தாலோ வீட்டில் ஏதாவது திருட்டு நடந்தாலோ அது யார் செய்தார் என்று அறிந்து கொள்வதற்காக சிலரை அழைத்து அதற்காக பிரத்யேகமாக சில காரியங்களை செய்ய வைப்பது, இது எல்லாமே அமல்களை நாசமாக்கக்கூடிய விஷயங்கள். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறான மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் அகற்றி சரியான அகீதாவை நாம் அறிந்து புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் பாதுகாத்து ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து, ஷைத்தான் அந்த அமல்களை அழிப்பதிலிருந்து அல்லாஹ் நம்முடைய அமல்களை பாதுகாப்பானாக. நாம் செய்த சின்ன அமல்களாக இருந்தாலும் அது இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள் புரிவானாக. அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான அந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக. ஆமீன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين استغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين وعنا معهم بمنك وكرمك يا أكرم الأكرمين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وسائر أعداء الدين. اللهم انصر المسلمين في كل مكان وفي فلسطين خاصة يا رب العالمين. اللهم عليك باليهود الغاصبين الظالمين. اللهم شتت شملهم وفرق جمعهم ومزق ديارهم وزلزل أقدامهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. عباد الله رحمني ورحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروا على نعمه يزدكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى وأكبر.